குடும்பஸ்தர் ஆகணும்னு திருச்செந்தூர்லேருந்து வந்துருக்கீங்க. என்ன வழியாக அவங்க தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இது ஒரு இயற்கையினுடைய தானே, அங்கேருந்து வரணும். இயற்கை தான் செய்யணும். இது ஒரு இயற்கையோட இது. இயற்கை தான். எந்த புண்ணியவதி பற்றி அனுபவிக்கிறது ரொம்ப நாள் தான் எனக்கு புரியாது. போனதுக்கப்புறம் தான் அந்த அம்மா என்னை அவ்வளோ குடும்பப்படுத்தும். சாப்பாடு கொடுக்காது, செய்யாது. அது ஒரு கட்டத்தில் யோசிப்பேன். நான் சின்ன பையனும் தெரிய யோசிச்சது இல்லை. கொஞ்சம் வயசு வர வர 15 வயசுல கூட எனக்கு ஏகப்பட்ட கொடுமை பண்ணேன். என்னடா நம்ம ஒருத்தந்தான் இந்த அம்மா நம்மள இந்த பாடு படுத்துது. அது ஒன்று ரெண்டு சொந்தக்காரங்க கேட்டால் அவள் சின்ன பிள்ளை இருந்து அவள் குணமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்த பிள்ளையே இப்படியாகுமா? இவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவள் பெக்கலடா அப்படியே தூக்கிட்டு வந்து வளர்த்தாராங்க. அது வரைக்கும் தெரியாது. அதை எவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் இருந்து தூக்கிட்டு நேரம் அந்த அம்மா பிறந்த ஊருக்கு போயிட்டாங்களாம். அங்கே போய் 1.5 வருஷமா அங்கே இருந்து மாசமா இருக்கிறா ஏதோ சொல்லி இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பெருத்தான் தூக்கிட்டு வந்துருக்குற 6 மாசம் கழிச்சுன்னு சொல்லி. ஆனால் ஒரு தடவை எங்கள் அத்தை சொன்னாங்க, செங்காங்கூரில் பூசை வச்சு அவங்க என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு நான் சொல்லி அழுதுருக்கேன் சில நேரங்களில். கொஞ்சம் ஒரு 7-8 வயசில் அவங்க ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ அவள் பெற்று வளர்த்துருந்தா அவளுக்கு தெரியும். எங்கள் நேரம் தூக்கிட்டு வந்தது தானே ஐயா முடியா, அதுதான் நான் இருக்கேன்ல அப்படிங்க. அப்பா என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அப்புறம் சரி இந்த அம்மா வகுத்துல வந்த மகளுக்கு கூட எதுவும் கொடுக்கூடாது. நான் நிறைய அக்காங்கிற பாசத்துல கொண்டு போய் கொடுப்பேன். சண்டை போடும், மல்லி கட்டும். சில நேரம் கோபத்துல திட்டுன்னு சொல்லிட்டு இந்த அப்பெல்லாம் மண்பானையில் அடுப்பு பானையில் தானே வச்சுருப்பாங்க. கேப்ப சோளம் இப்படி இருக்கிறதுலாம் குப்பரை தட்டி கொண்டு போய் கொடுத்துருப்பேன். திட்னியில் அப்படி கேட்டுக்க 1 வாரம் ஹவுஸ் நடக்கும் வீட்டில். நாங்கள் தான் அப்போல்லாம் வீட்டில் படுக்க மாட்டோம். ஊர் சாவடியெல்லாம் எல்லா பசங்களும் படுத்துவோம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் சாப்பிட்றது வரைக்கும் கம்முன்னு சாப்பிட்டுட்டு ஓடி போய் சாவடியில் படுத்துக்கிறதாச்சு. பிறகு என்ன கற்றுனா நமக்கு என்ன அப்படி. அப்பேற்பட்ட தாய்க்கு கடைசியில் ஆள் போட்டு பசி இல்லாமல் சாப்பாடு பராமரிக்க அவங்களுடைய கொடுப்பனை. அவங்க கொடுப்பனே இல்லையா, நம்ம அந்த இடத்துல அப்படி விடக்கூடாதுங்கிறது இல்லை. நீங்க இந்த இடத்துக்கு வரணும், அவங்க பசி இல்லாம இருக்கணுங்கிறது அந்த கொடுப்பனை தானே. நீங்க இந்த இடத்துக்கு வரலைன்னா ஆமா இவ என்ன நம்மளை பார்த்தா சராசரி மனுஷன் இருந்தா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துக்கு தானே வந்து ஆமா தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். அப்ப அவங்க கொடுப்பனே நீங்க இந்த இடத்துக்கு வரணும், அவங்க பசி இல்லாம இருக்கணுங்கிறது தானே அவங்க கொடுப்பன. அது பகவான். அதே நேரத்துல என் துணைவியாக இருக்கும்போது நல்லா பாத்துக்கிறோம். உறவு ரீதியில பாட்டி இல்லையா, நல்லா பார்த்துக்கிறோம். 2 பேரும் சண்டையெல்லாம் கடுமையாக போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டு அப்புறம் பார்த்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேன் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னாலும் கொடுப்பாங்க, செய்வாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு.